வெல்கம் டு புத்தா டிஎன்பிசி அகாடமி. நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க மெட்ராஸ் மகாஜன சபை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது 1884ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பித்தது மிக முக்கியமான உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ரெங்கையா நாயுடு, அனந்தச்சர்லு, ராமசாமி முதல் மொத்தனாக்க ஆரம்பிச்சு வந்திருப்பாங்க. இதோடைய முதல் தலைவர் யார் பார்த்தோன்னா உங்களுக்கு ரெங்கையா நாயுடு, முதல் செயலாளர் யார் பார்த்தோன்னா உங்களுக்கு அனந்தச்சர்லு. இவர் 1891 நாக்பூர் காங்கிரஸ் ஸ்டேஷனுடைய ஹெட்டாகவும் இருந்திருப்பார், மறந்துடாதீங்க. அடுத்து மதராஸ் மகாஜன சபை பற்றி மொத்தம் 3 முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், 1895 இந்தியாவுடைய வைஸ்ராயான எல்ஜின் பிரபு இங்கே சென்னை வரும்போது அவருக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்துருப்பாங்க. பட் அந்த வரவேற்பை என்ன பண்ணுறாருனாக்கா நிராகரிச்சிருவார் வைஸ்ராய் எல்ஜின் பிரபு. ரெண்டாவது, 1896 அக்டோபர் 24ஆம் நாள் இந்த மதராஸ் மகாஜன சபையில் வந்துனாக்க காந்தியடிகள் பார்த்தனாங்களும் உரையாற்றிருப்பார். அடுத்து மதராஸ் மகாஜன சபையுடைய பொன்விழா, அதாவது 1934ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு வந்து என்ன பண்ணுறாருனாக்கா இங்கே ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. அடுத்து 1930 உப்பு சத்தியாகிரகம் நிறைய இடத்துல நடந்திருக்கும். எடுத்துக்கிட்டால் வேதாரண்ய சத்தியாகிரகம் ராஜாஜி தலைமையில் நடந்திருக்கும். உதயவனத்தில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டி பிரகாசம் நாகேஸ்வரம் பண்ணியிருப்பாங்க. கேரளாவை பொறுத்த வரைக்கும்னாக்க கேரள காந்தியான கேரப்பன் தலைமையில் நடந்திருக்கும். பையனூத்து கோவில் நடந்திருப்பாங்க. நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியரில் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு கான் அப்துல் காஃபர் கான், அதாவது எல்லை காந்தி. அடுத்து பார்த்தோன்னா தண்டி நமக்கு காந்தி தெரியும் நமக்கு இல்லையா. ஸோ அது மாதிரி இவங்களும் உப்பு சத்தியாகிரகம் பண்ணியிருந்திருப்பாங்க. எங்கெங்கன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஜார்ஜ் டவுன், யானை கவுனி, கோர்ட் போன்ற இடங்கள் பண்ணியிருந்திருப்பாங்க. இங்கே நிறைவேற்ற துப்பாக்கி சூட்டில் அவர் இறந்து போயிடுவார். இதை பற்றி விசாரிக்கிறதுக்கு 3 பேர் கொண்ட கமிட்டி நியமனம் பண்ணியிருப்பாங்க. அந்த கமிட்டியோட ஹெட் யாருனாக்க டிஆர் ராமச்சந்திரன் ஐயர். சரிங்களா? தேங்க்யூப்பா.